ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிவைக்கு ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா பறந்துக்கு இருக்குது. நம்ம விஜயனோட ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா பறந்துக்கு இருக்குங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிடி பிட்ஸாக் பார்த்தீங்கன்னா மேப் போட்டாச்சுங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம டிடி பிட்ஸாக் பார்த்தீங்கன்னா நம்ம மேப் போட்டுட்டோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பைபாஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். நம்ம இப்போ திருச்சியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் மேம்பாலத்தில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க. அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோப்ரோ ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு சளி பிடிச்சிருக்குங்க. ஓகேங்க, மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் சம்திங் தாங்க இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 123 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கோம் வண்டியை. ஓகேங்க, இதெல்லாம் நம்ம டேரெக்டாக சென்னை போயிட்டு நம்ம மிச்சதெல்லாம் இன்னும் டீ குடிக்க வேலை அது வேறு பேசணும். நிறையா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. சரி ஓகேங்க, நாங்கள் டீ குடிக்கிறப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறவே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அசார் கேட்டவன் ப்ரோவோட பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. வர்றப்போ பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இப்போ கரன்சியாக பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி நம்ம காவிரி ஆற்றுல தாங்க இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா காவிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாடுங்க. இதாங்க காவிரி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்ரோ நிப்பாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே கூட சொல்லிட்டேன், இந்த ஒயிட் கோடு இருக்கிறேன், இந்த ஒயிட் கோடு இந்த பக்கம் நிப்பாட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் போட்டு போவாங்க, ஏன்னா சென்னை நிப்பாட்டாங்க. அதனால் இந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாங்க. அது ஒரு அலங்கரசான பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஓகேங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காவிரி ஆற்றை தாண்டி நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் வீசாலைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனா பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருப்பாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. நம்ம வந்துட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:44 ஆச்சுங்க. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வந்துருக்கோம். எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை, டீ கொடுக்குன்னு நிப்பாட்டலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொடி இருக்குன்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேங்க அந்த வீசாலையில் பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா நம்ம ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனா மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா போயிருந்துருப்போம் உள்ளே போகிறது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குங்க நம்ம விஜயனாவோட பார்த்தீங்கன்னா கொடி. நல்ல வேலை யதார்த்தமாக பார்த்தேங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா சர்ன்னு போயிருப்பேன். இப்போ எப்படி அந்த பக்கம் போய் பார்க்குறதுன்னு தெரியலையாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குங்க கொடி, நம்ம தளபதி என்னோட டிவிக்கு கொடிங்க. நான் நல்ல வேலை லெஃப்ட் சைட் லைட்டை திரும்பி பார்த்தேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிருப்பேன். கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் போகணுமான்னு தெரிலங்க. ஆனால் அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது, ஆனால் அது அப்படியே ஃபுல்லாக எஸ்டேட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு கைஸ் ட்ரெயின்லாம் போகுது கைஸ், பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கே வியூ. அடிக்கடி வந்துட்டு போகுதுங்க, பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா புதுசாக அவுட்ருக்க ட்ரெயின் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ரெட் கலரில் போகுது. மற்றதுக்கே ஒரு 15 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் நினைக்கிறேன் கைஸ். போயிடுச்சு அந்த ட்ரெயின் வந்தால் போதும். பார்த்தீங்களா, கண் அடிக்குமா? இல்லை, ஓப்பனில் தாங்க இருக்குது, போய் பார்க்கலாம் போல். நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது, நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோங்க. இந்த வழியாக தான் வந்திருக்கேன், எவரும் வையாமல் தான் சத்தம். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீசாலையிலேருந்து ரைட் சைட்லேயே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 500 மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனோட கொடி இருக்குங்க. எல்லாருமே மறந்தாலும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணிட்டு போங்க, பயங்கரமாக இருக்கும். ஐயோ முள்ளுவேலி போட்டிருக்குங்க, போக முடியாது போல். அட கொடுமையே, வழி இருக்குங்க, ஆனால் எந்த பக்கம் வருதுன்னு தெரில. இந்த பக்கம் ஒரு வேலி இல்லைன்னு நினைக்கிறேன், வேலி போட்டிருக்கான். ஆமாம், எப்படி போகிறது? கொடுமையே, நம்ம மாட்டு நடந்து வந்துட்டோம். தோப்புக்காரங்க பார்த்தா வைவாங்களோ. காய்ஸ் எந்த பக்கம் வரணும்னு தெரில காய்ஸ், ஆனால் வழி இருக்குது. எப்படி வருது? சுற்றி வரணும்னு நினைக்கிறேங்க. ஆஹா போச்சுரா, முள்ளுவேலி இருக்குது. காய்ச்சிங்க பாருங்க எவ்வளோ பெரிய கொடின்னு, பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் இப்போ எப்படி அந்த பக்கம் போகிறதுன்னு தெரில.
கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வழி அந்த பக்கமாக வந்து இதுலேருந்து இப்படி விட்டுருக்குங்க வழி. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் லாஸ் பை பாலா என்டர்மெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து பார்க்க எவ்வளோ பெருசாக தெரியும் கொடி பயங்கரமாக இருக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மாலை நடந்திருக்கு. நான் தான் பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டேன், அந்த பக்கம் நடந்திருக்குன்னு சொல்லி. நமக்கு அங்கிட்டு வந்ததுனால லெஃப்டாக ரைட்டான்னு தெரியாமல் மறந்து போயிடுச்சுங்க. நம்ம இந்த வழியாக தான் வந்திருக்கோம். வந்து இப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா இப்படி நேரம் நடந்து போயிருக்கோம். நம்ம தப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உழுது விட்டாங்க. அதுக்குள்ளேயும் இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம இருந்திருக்கோம், ஆனால் நமக்கு சரியாக பார்த்தீங்கன்னா தெரிலங்க. சரி ஓகே, அவ்வளோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா பறந்துக்கு இருக்குது. நம்ம விஜயனோட ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா பறந்துக்கு இருக்குங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம நடந்து போயிருக்கோம், ஆனால் நமக்கு சரியான அடையாளமே தெரிலங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா மாறி போயிடுச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிவிட்டு உழுதெல்லாம் விட்டுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று உங்கள் விவசாயம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு அந்த மாதிரி நிலம் கொடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னாக்கா விருந்து மாதிரி வச்சுருந்துருப்பாரு. அது அவனுக்குள்ள ஒரு அக்கா பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க. நாய் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே விறுவிறுன்னு ஓடி வருதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. என்னடா பாபு இடையில பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடுக்கலையே நீங்கள் நினச்சிங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக செட் ஆகலை. சென்னை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இருக்காங்க, தாம்பரம் 2 கிலோமீட்டரு, கோயம்பேடு 24, மணலி 41 கிலோமீட்டர் போட்டுருங்க. நம்ம நிச்சயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கத்தில் போயிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நமக்கு சென்னைக்கும். போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குங்க, இன்னும் சாப்பிடவே இல்லை, அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்துட்டோம். ஓகே, நிச்சயம் நாங்கள் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிடி பிட்ஸாக பார்த்தீங்கன்னா மேப் போட்டாச்சுங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம டிடி பிட்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மேப் போட்டுட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு கிட்ட தாங்க இருக்கோம். இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிளம்பிட்டோம். எடுத்தோடனே நம்மளுக்கு நம்ம சென்னைக்கு வந்தோடனே என்ன தெரியுமா தோணுச்சு, சாப்பிட தாங்க தோணுச்சு. சாப்பிடாமல் வந்துட்டோமேனு சொல்லிட்டு அப்படியே இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிடி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னாக்கா 10:15 ஆச்சுங்க. அப்படியே நம்ம டிடிஎஃப் லொக்கேஷன் போட்டு வச்சு நீங்கள் அப்படியே நேராக கடைக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து வியூவை காமிக்கிறாங்க. இது ரொம்ப நாளாச்சு நம்ம இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை பார்த்து. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிருக்காங்க நினைக்கிறேன், புதுசாக கட்டுறாங்க, நல்லா இருக்குங்க. சரி ஓகே, வாங்க நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப்புக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து அண்ணா நகரில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் பிரான்ச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்கோம். நம்மகிட்ட கோப்ரோ சார்ஜ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. கூட சீக்கிரம் வந்து பேட்டரி ஒன்று ஆகணுங்க. பின்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போய் அப்படி சுற்றி வந்து அந்த பக்கம் வந்து அப்படியே அந்த மேம்பாலத்தில் ஏறி அந்த பக்கம் இறங்கி வந்து இப்படி வருதுங்க. சரியான காமெடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சுற்றி இப்படி போகுது, பூந்தமல்லி கோயம்பேடு இந்த ரவுண்டானா பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான காமெடியாக இருக்குல்ல. அப்படியே ஒரு ரவுண்டு போட்டே வரலாம் போல். நம்ம நேராக பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப்புக்கு போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்த ஒரு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அம்பத்தூர்லேருந்து நம்ம அங்கே போயிடலாம். அப்புறம் வந்து அண்ணா நகர் கடை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாங்க. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பெட் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அஜீஸ் ப்ரோ இல்லையா டிடிஎஃப் இல்லையாங்க, உள்ளே போயிட்டு பார்ப்போம் கடை எப்படி இருக்குன்னு. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா?
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாங்கியிருக்கோங்க. நடக்குன்னு தெரியல ப்ரோ. யூடியூப் பண்ணிட்டியா? தெரிச்சிருமா? இது மெதுவா ப்ரோ. கீர் போடவா? போடுங்க கீர். அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது. செயின் லூப் அந்த இதுக்கு அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வேற இல்லை பறந்துடாதுல்ல. நீங்கள் என்ன கொஞ்சம் பண்ணிக்காமீங்க. எவ்வளோ ஆர்பிஎம் வரைக்கும் போகுதுன்னா? மெதுவா ப்ரோ. 10 ஆர்பிஎம் வரைக்கும். டயர் இதாகிட போகுது. டயர் ஒன்றும் ஆகாது ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ அந்த புஷ்ஷு. அதுக்கு தான் இந்த புஷ்ஷை கொடுத்துருக்கு. ஸ்டாண்ட் போடியம் 11 ஆர்பிஎம் வரைக்கும் போகுது ப்ரோ. அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா கடைக்கு பார்த்தீங்கன்னா ஓனரு. நல்லா இருக்கே. சும்மா சொன்னேன் ஓனர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் நகரில் இருக்கிற பெட் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மேலே தாங்க இருக்குது. இந்த சைடில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிற வழி. இன்னைக்கு சண்டேனால பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ இல்லை போல. கடை மட்டும் தான் ஓப்பன் இருக்குன்னு நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் கம்மியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேங்க. நம்ம தான் இன்றைக்கி சண்டேயில் பார்த்தீங்கன்னா கஸ்டமராக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு லெவலாக இருக்குது. நம்ம அந்த கடையை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் பொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. இங்கே புது கடைனால கொஞ்சம் அதிகமான ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் எங்கேயும் வந்து பார்த்துட்டு போகலாம் சொல்லி வந்துட்டாங்க. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. பேசினாங்க. உங்களுக்கு சொல்கிறேன் என்னை பற்றி தெரிஞ்சுன்னு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? நேம் அஸ்வின். ஓகே ப்ரோ. இந்த லைட்டில் எவ்வளோ வருது? 25. நீங்களே மாட்டி கொடுப்பீங்களா? இல்லை அந்த ஷாப். அங்கே மாட்டிக்கலாமா? இங்கே சேல்ஸ் மட்டுமா ப்ரோ? ஓகே ப்ரோ. வாட் இஸ் திஸ்? Axor. இதான் ட்ரெண்டிங்கில் போகிறது ஏன் ப்ரோ? இது என்ன ரீசன் ப்ரோ ட்ரெண்டிங்காக போச்சு? என்ன ப்ரோ? ஓ அதான் ட்ரெண்டா? இல்லை ப்ரோ எல்லாருமே போட்டுதாங்க ப்ரோ பார்த்தேன் நான். ஓ $299. எது ப்ரோ? நான் வந்துட்டேன். ஓகே ப்ரோ. இது அப்படி சார்ஜ் போடுங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது என்னது ப்ரோ? இது எதில் ஓட்டுறது? வீல்லையா? தண்ணி பட்டா வந்துடாதா? இல்லை ப்ரோ. ப்ரோ எனக்கு க்ளவுஸ் மட்டும் வேணும் ப்ரோ. இந்ததா? இது கலர் இருக்கிறது இங்கே தான் ப்ரோ. 500 ரேஞ்சில் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அது ஒன்று மட்டும். இது 1000. இது 1000 ஆகும். ஏன் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இது ஸ்டீல் பாடி. இருக்கீங்களா? சார் என்ன மாடல் ப்ரோ இது? சார் சி டெவில். பயங்கரமாக இருக்குல்ல?
ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்கனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. வா செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஆக்டர்னு தெரியுது ப்ரோ. அசிங் ப்ரோ பாய். மறக்காம நீங்களும் பாபு விலாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம ஆனால் நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் ப்ரோ. ஆமாம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறேன். ஓகே ப்ரோ. அவர் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவர் எங்கண்ணா அவர் ஒரு சின்ன பிரச்சனை நீட்டு வர்றது இல்லை, அவர் வீட்டிலே இருக்காரு. அவர் எந்த ஊர்? திருநெல்வேலி. சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே பாய் ப்ரோ. அவ்வளோதாங்க சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறோங்க. நீ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சஸும் வாங்கணும். அது மட்டும் நம்ம வாங்கிட்டு நான் வீடியோ மிச்செல்லாம் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. பாபு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ யாரை மிஸ் பண்ணி கேட்பீங்க? நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜாலியாக 5 வருஷம் தான். எத்தனை வருஷமா இருந்தால் தூக்கம்? எத்தனை வருஷமா இருந்தால் தூக்கம்? இன்னொரு 10 வருஷம் ஆகுமா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 426 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். அதுலேருந்து நம்ம ஊருக்கு 35 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா வந்துடும். பாய்.